நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட் பைல இருக்கு. அந்த பை ட்ரெண்ட் எது வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் பை. அந்த பையோட டார்கெட் ரேஞ்ச் எது வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ம் ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும் இந்த ஏரியால. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபிபனாசியோட எக்ஸ்டென்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் நிஃப்டி ஃபியூச்சர் நெக்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 26,300 கிட்டத்தட்ட வந்து 26,300 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அத நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷன் பிரகாரமும், அடுத்தது ட்ரெண்டோட லைன் பிரகாரமும் நமக்கு நெக்ஸ்ட் போகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லைன் 26,300. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் புல் மூவ் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஒருவேளை கரெக்ஷன் ஆகுமா? இல்லையா? அப்படிங்கிறது நம்ம டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தா தெரியாது. ஸோ அத இன்டர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தா தான் தெரியும். அதனால இன்டர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல நம்ம என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு அதன் பிரகாரம் நம்ம போலாம். ஸோ டே டைம்ல பொறுத்தவரைக்கும் நமக்கு பார்த்த வரைக்கும் டார்கெட் ரேஞ்ச் நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ நல்ல ஒரு புல் மூவ் தான் இருக்கு. ஸோ இதுல எந்த ஒரு டவுட்ஸும் நமக்கு கிடையாது. இப்போ இன்டர் டைம் ஃப்ரேம் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் ஃப்ரேம்ல நமக்கு என்னென்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? நாளைக்கு பொறுத்தவரைக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ஸா என்னென்ன இருக்க வாய்ப்புகள் இருக்கு? ஸோ சப்போர்ட் என்ன? இந்த ட்ரெண்டுக்கான சப்போர்ட் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பாயிண்ட்டா இருக்கலாம். ஓகே. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த லைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நாளைக்கு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு ட்ரெண்ட் லைனா இருக்கலாம். அதாவது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகலாம். இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேமோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்டர் டைம் ஃப்ரேமோட ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம். பார்ப்போம் நாளைக்கு இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட். ஸோ சப்போர்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் 25,500 சரிங்களா? ஸோ 25,500. ஸோ இந்த இடத்துல 25,500ம் ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்க போகுது. ஒருவேளை மார்க்கெட் இந்த ஜோன பிரேக் பண்ணி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, இட் பாசிபிள் டூ ரிவர்ஸ். ஓகே. அதாவது கரெக்ஷனாவும் இருக்கலாம். ட்ரெண்ட் ரிவர்ஸ்லாவும் இருக்கலாம். அது வந்து நெக்ஸ்ட் லெவல பிரேக் அவுட் ஆகும்போது தான் நமக்கு அத ஐடென்டிஃபை பண்ண முடியும். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் நிஃப்டி ஃபியூச்சர்ல 25,500 ஓப்பன் கேண்டிலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஃபெயில்ட் ஆகாம இருக்குது அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் மூவ் டவுன் மூவா இருக்க சான்சஸ் அதிகம். அதோட ஃபர்ஸ்ட் லெவல் 24,800 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? பார்ப்போம். ஆ இது வந்து ஆப்போசிட்டான வியூ. அதாவது இந்த இன்ட்ராடே ட்ரெண்டோட ரிவர்சல் பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 25,500ங்கிறது இன்ட்ராடே ட்ரெண்டோட பை ட்ரெண்டோட ரிவர்சல் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ட பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் நம்ம ரிவர்சல் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அதுவரைக்கும் ஆ புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஒருவேளை இந்த ட்ரெண்ட்ல சப்போர்ட்க்கு கீழ மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நீங்க வந்து புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை சைட்ல. இப்போ ஆல்ரெடி ட்ரெண்ட் பைல தானே இருக்கு. இப்போ பை ட்ரெண்ட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா, என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னா, 25,830 ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ். 25,730 சரிங்களா? 25,730 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அதாவது இந்த ட்ரெண்ட் லைனையும், இந்த ஹாரிசான்டல் லைனையும் ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆயிட்டு சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஒரு புல் கேண்டிலா இருக்கு அப்படின்னா, நாளைக்கு நல்ல ஒரு புல் மூவ் அதுவும் ஒன் வே மூவா இருக்க சான்சஸ் அதிகம். அது பார்த்தீங்கன்னா 26,300 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மார்க்கெட் எதையும் மீறி ஒருவேளை இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, வெயிட் பண்ணி பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் ஆனா மட்டும் போறது தான் நல்லது. அ அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது தான் பெட்டர். ஸோ இதுதான் நாளைக்கான வியூ.